வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நவம்பர் 21ஆம் தேதி நடத்தப்பட உள்ள எதிர்க்கட்சிகளின் பெரிய அளவிலான எதிர்ப்பு பேரணியை முன்னிட்டு பொதுஜன பெரமுன ஐக்கிய தேசிய கட்சி மூத்த தலைவர்களிடையே கலந்துரையாடல். யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதியில் ராணுவ பயன்பாட்டில் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை மதிப்பிடும் நோக்கில் பாராளுமன்ற வளாகத்தில் உயர்மட்ட கூட்டம். உலக வங்கியின் கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பெற்றதாக கூறப்படும் பல தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை வெளியிட்ட அமைச்சர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க திருப்தி. தொடர்வது விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு எதிராக நவம்பர் 21ஆம் தேதி நடத்தப்பட உள்ள எதிர்க்கட்சிகளின் பெரிய அளவிலான எதிர்ப்பு பேரணியை முன்னிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த தலைவர்களிடையே முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டம் கொழும்பில் நடைபெற்றதாகவும் அரசாங்கத்திற்கு எதிராக சமீப மாதங்களில் எதிர்க்கட்சிகளின் ஏற்பாடு செய்யும் மிகப்பெரிய போராட்டமாக இந்த பேரணி அமையும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கலந்துரையாடலில் பேரணியின் நோக்கங்கள், ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், பொதுமக்கள் பங்கேற்பை அதிகரிக்கும் உக்திகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் ஊடக ஒத்துழைப்பு போன்ற அம்சங்கள் குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றதாக அறியப்படுகிறது. மேலும் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள், விலை உயர்வு, வரிச்சுமைகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கை கட்டுப்பாடு குறித்து எதிர்க்கட்சிகள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த பேரணிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்துரையாடலில் உதய கமன்பில, நாமல் ராஜபக்ச, சாகர காரியவசம், ராஜித சேனாரத்ன, பிரேம்நாத் சி தொலவத்த உள்ளிட்ட பல முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இரு கட்சிகளின் பிரதிநிதிகளும் இணைந்து பேரணியின் ஏற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் சிறப்பு குழுவை அமைக்கும் முடிவும் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த பேரணி அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு எதிராக மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் முக்கிய அரசியல் நிகழ்வாக மாறும் என்று எதிர்க்கட்சிகள் நம்புகின்றன. யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதிகளில் ராணுவ பயன்பாட்டில் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை மதிப்பிடும் நோக்கில் பாராளுமன்ற வளாகத்தில் உயர்மட்ட கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மீன்வளம், நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனிதர்வான் கொடித்துவக்கு ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர். தேசிய நலனத்தை முன்னெடுக்கும் முக்கிய அங்கமாக கருதப்படும் காணி பிரச்சனைகளை தீர்க்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளை விரைவுபடுத்தும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தின் போது எல்லை மறுசீரமைப்புகளை இறுதி செய்தல், இழப்பீட்டு செயல்முறையை துரிதப்படுத்தல், விடுவிக்கப்பட வேண்டிய காணி திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கல் மற்றும் நிர்வாக தடைகளை அகற்றல் போன்ற அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு படை நிர்வாகத்துறையின் பல சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன உலக வங்கியின் கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்காக வழங்கப்பட்ட நிதியினை பெற்றதாக கூறப்படும் பல தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை பாராளுமன்றத்தில் வெளியிட்டார். அவர் கூறுகையில், இந்த நிதி விவசாயத்துறையை மேம்படுத்தவும் தொழில் முனைவோர்கள் முயற்சிகளை ஊக்குவிக்கவும் உலக வங்கியால் வழங்கப்பட்டதாகும். ஆனால் நிதி பெற்ற எந்த நிறுவனமும் இதுவரை கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பெயரிடப்பட்டவர்களில் முன்னாள் அமைச்சர் தயா கமகேவின் மனைவி அனோமா கமகேவுடன் தொடர்புடைய நிறுவனம் 14.95 மில்லியன் பெற்றுள்ளதாகவும், முன்னாள் அமைச்சக செயலாளர் பந்துல விக்ரமராட்சியின் மகன் 8.2 மில்லியன் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவின் மனைவிக்கு சொந்தமான அசாகி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் 18 மில்லியன் பெற்றதாகவும், முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகுடவுக்கும் அதே அளவு நிதி வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் செனவரத்னவின் மகனுடன் தொடர்புடைய நிறுவனம் 37.5 மில்லியன் பெற்றதோடு, முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் சகோதரருக்கு சொந்தமான நிறுவனம் 48.1 மில்லியன் பெற்றதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். இந்த அமைப்பில் 2025 ஜூன் மாதத்துக்குள் உலக வங்கிக்கு திருப்பி செலுத்த வேண்டிய நிதி தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வரவு செலவு திட்ட உரையில் உலக பிரச்சனைகள் அனைத்தையும் பேசினாலும் புதிய அரசியலமைப்பு குறித்து ஒரு வார்த்தையும் கூறவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி அஜித் பி பெரேரா கடுமையாக விமர்சித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் அவர் தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலையும் நடத்தாது, புதிய அரசியலமைப்பையும் உருவாக்காது, நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையின் அதிகார மோகத்திற்குள் அரசு சிக்கியுள்ளது என்றார். அவர் மேலும் கூறிய போது, கடந்த ஒரு வருடமாக ஜனாதிபதி குறிப்பிட்ட 11 சட்டங்களில் ஒன்றும் இயற்றப்படவில்லை, ஊழலை ஒழிக்க தேவையான நிதி லஞ்ச தடுப்பு ஆணைக்குழுவுக்கு ஒதுக்கப்படவில்லை என்றும், நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தொடங்கிய புதிய யாப்புருவாக்க முயற்சிகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன என்றும் சாடினார். அனைத்தையும் பேசும் ஜனாதிபதி புதிய அரசியலமைப்பை பற்றி மௌனமாக உள்ளார். இதுவே மக்களாணைக்கு எதிரான செயல் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.
இலங்கையில் கடந்த கால அரசுகள் காட்டிய செயல்பாடுகளை விட தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக முன்னேறி வருவதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எந்தவித இடமும் வழங்கவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது நாட்டின் நல்லாட்சிக்கான ஒரு முக்கிய முன்னேற்றமாகும். அதேவேளை ஊழல் வலையமைப்பை முற்றாக ஒழிக்க இன்னமும் முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றாலும் அதற்கான ஆரம்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த அரசாங்கம் அந்த திசையில் எடுத்துள்ள நிலைப்பாடு பாராட்டத்தக்கது. என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க. அவரை சிறையில் அடைத்த போது எனக்கு மனிதநேய ரீதியாக வருத்தம் ஏற்பட்டது. இருப்பினும் சட்டத்தின் முன் யாரும் உயர்வோ தாழ்வோ இல்லை என்ற நியாயத்தை இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துகின்றது. இது அரசாங்கம் சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படும் என்பதற்கான ஒரு வலுவான செய்தியை வழங்கியுள்ளது. அந்த நோக்கத்தை நாங்கள் மதிக்கின்றோம் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூறினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க திருப்தி வெளியிட்டுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் கூறுகையில், இந்த அரசாங்கம் எங்களது காலத்தில் தொடங்கிய பாதையில் தற்போது பயணிக்கின்றது. அவர்கள் நாங்களாக புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தவில்லை, மாறாக நாங்கள் முன்வைத்த பல திட்டங்களையே தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இது ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைகின்றது, ஏனெனில் நாம் தொடங்கிய திசையே சரியானது என்பதை இது நிரூபிக்கிறது. எனினும் நாங்கள் 10 அல்லது 15 முக்கிய திட்டங்களை ஒரே நேரத்தில் செயல்படுத்த திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இப்போது அதில் 1-2 மட்டுமே முன்னேறி வருகிறது என்றும் அவர் கூறினார். அரசாங்கம் தாங்கள் வகுத்த பாதையை பின்பற்றுவது நேர்மையானது என்றாலும் அதனை விரிவாக வேகமாக முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நுகைகுடையில் நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகளின் பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்கும் என்ற முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை என்று கட்சியின் பொதுச் செயலாளர் வஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். இறுதி தீர்மானம் சில நாட்களில் எடுக்கப்படும் என்று அவர் கூறியதோடு இன்றைய கட்சிக்குழு கூட்டத்தில் இந்த விடயம் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தாசரி ஜெயசேகர் தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் சமீபத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகள் தொடர்பாக இலங்கைக்கு எந்தவிதமான பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் பேசிய அவர், நமது நாட்டின் உளவுத்துறை அமைப்புகள் மிகவும் செயற்பாட்டில் உள்ளது. இதுவரை இலங்கைக்கு எதிராக இந்த அச்சுறுத்தல் தகவலும் பெறப்படவில்லை. பாதுகாப்பு துறைகள், குறிப்பாக ஆயுதப்படைகள் மற்றும் போலீஸ் பிரிவுகள் தேசிய பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. எனவே நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து எந்த பிரச்சனை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் மற்றும் நாடாளுமன்ற குழுக்கள் இன்று மாலை இணையவழியில் ஒன்று கூடி கலந்துரையாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனுர அரசு சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இந்த நிலையில் வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கவோ நடுநிலை வகிக்கவோ கட்சி எடுக்கும் முடிவை இன்றைய கலந்துரையாடல் தீர்மானிக்கின்றது. கட்சியின் முடிவை நாளை நாடாளுமன்றத்தில் அதன் எம்பிக்கள் அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய எதிர்க்கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக தெரிய வருகிறது. வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசுக்கு தேவையான பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் எதிர்க்கட்சிகளும் இதை ஆதரிக்க வேண்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. மேலும் அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டின் குழுநிலை விவாதம் நாளைய தினம் நவம்பர் 15ஆம் தேதி ஆரம்பமாகும். அப்போதைய பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறுகின்றது.